வெல்கம் டு ஜிக்ஸாக். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான ப்ரான் ரெசிபி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்கிற ஒரு ரெசிபி. நீங்கள் ஒரு டைம் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்போ ப்ரான் செஞ்சாலும் இதே மாதிரி தான் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் சின்ன வெங்காயம், பூண்டு, 100 ml தண்ணி, சின்ன கிளாஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி, இது சேர்த்து இதை நல்லா வேக வைக்கணும். நான் இன்றைக்கி 150 கிராம் சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். பூண்டு ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கேன். இது சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தின்றதால நான் சமையலுக்கு பொதுவாக சின்ன வெங்காயம் ப்ரிஃபர் பண்ணுவேன். பெரிய வெங்காயத்தில் செஞ்சாலும் இந்த டிஷ் நல்லா தான் இருக்கும். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு வெந்தால் போதும். நம்ம ஊற்றின தண்ணி பாதி அளவாக சுண்டி வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு இது குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா வெங்காயம் பாதி வெந்துடுச்சு, தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இதில் நம்ம இப்போ ப்ரான் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். இது க்ளீன் பண்ணதுக்கப்புறமா 350 கிராம் இருந்துச்சு. இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி இதில் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வேகிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். அவ்வளோதான். இந்த 3ஐயும் சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ப்ரான் போட்டு ஒரு 4 மினிட்ஸ்க்கு இதை நீங்கள் வேக விடுங்க. ப்ரான்லேருந்து நிறைய தண்ணி வரும். ஸோ அதுலேயே அது குக் ஆகிடும். ப்ரானை ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி மாறிடும். ஸோ சாஃப்டாக இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ ப்ரானை கம்மியான டைம் தான் நீங்கள் குக் பண்ணணும். இந்த டிஷ் நம்ம ஓவராலாக செய்கிறதுக்கே 10 நிமிஷம் தான் டைம் இருக்கும். அதனால் டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் இது எண்ட் ரிசல்ட் ரொம்ப நல்லா வரும். ப்ரான் போட்டு கரெக்டாக 4 மினிட்ஸ் அவ்வளோதான் இது குக் பண்ணணும். அந்த 4 மினிட்ஸ்லேயே இது 3/4 வாசி வெந்துடும். தண்ணி நிறைய ப்ரான்லேருந்து உங்களுக்கு வெளியே வரும். அதுலேயே இது நல்லா வெந்துடும். பொதுவாகவே சீ ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அதுலேயும் ப்ரான்ஸ் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அதுதான் அதிகமாக இருக்குது. ஃபேட்ஸ் அண்ட் கலோரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் வெயிட் லாஸ்க்காக டயட்டில் இருக்கவங்க கூட இதை தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. நம்ம ஹார்ட்க்கு, போன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது ஒன்று. ஸோ நீங்கள் அடிக்கடி ப்ரான் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ப்ரான்லேருந்து தண்ணியெலாம் நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் இதில் இப்போது 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துடுறேன். ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் சாதாரண மிளகாய் தூள், நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த தண்ணி கூட சேர்ந்து ப்ரானில் இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வேகணும். இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்ல மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வேக வச்சதை அப்படியே ஒரு பவுலில் தண்ணியை எடுத்து வச்சுருங்க. இந்த ப்ரான் மசாலாவை கடைசியாக நல்லெண்ணெய் தாளித்து எடுக்க போகிறோம். நல்லெண்ணெய் தாளிக்கிறதால அதோட ஃப்ளேவரு, டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு 40 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு இதில் ஆட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்ச ப்ரான் மசாலா அப்படி இதில் ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் தண்ணியோடு இருந்தால் நல்லா கிரேவியாக இருக்கும். இது நல்லா ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா அந்த ஆயிலில்
மசாலாலாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை லைட்டாக சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. யூஸ்வலாகவே ப்ரான் வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக தக்காளிலாம் போட்டு கிரேவிலாம் பண்ணி யூஸ்வலாக செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக அந்த ப்ரானோடைய ரியல் ஃப்ளேவர் உங்களுக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு குக் பண்ணால் போதும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியெலாம் சுண்டிடும், நல்லா ட்ரையாக கிடைக்கும். ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஒன்று, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், இந்த 2யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மிளகுத்தூளோட டேஸ்ட்டு அண்ட் அந்த பச்சை மிளகாவோடைய ஃப்ளேவர் 2மே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலாக ஆட் பண்ணும்போது. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. சூப்பரான ப்ரான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.